சிந்து கால் வராமல் நான் சிந்து நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். இவ கூலாக தான் இருக்கா. இவளுக்கு என் ஃபோன் பாஸ்வேர்டு தெரியாது, ஸோ தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதையாவது சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுவோம். சிந்து, இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன். யாரோ சைக்கோ சுரேஷ் கால் பண்ணா. சிந்துக்கு கல்யாணம் எல்லாம் ஓகேவா அப்படி ஏதேதோ பேசிட்டு இருக்கான். ஓ, அந்த சிந்துவா? அவங்க என் பழைய கம்பெனியோட எம்ப்ளாயி. அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம், அதை சொல்றதுக்காக தான் கால் பண்ணியிருப்பாரு. கொடு, நானே பேசுறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. போன கொடு. அறிவுகிட்ட சைக்கோ. என் லைஃப்ல பிரச்சனையை கொண்டு வந்து எப்படி சிரிக்கிறான் பாடுறா. சைக்கோ சைக்கோ. விடு மச்சான், அவன் பண்ணதுக்கு அவனே அனுபவிப்பான். டீ, பிரச்சனை எனக்கு தானே. ஜஸ்ட் மிஸ் தெரியுமா? ஏதோ எனக்கு கொஞ்சம் மூளை இருக்கிறதால தப்பிச்சேன்டா. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நேரம். பால் அடிச்சா எப்படி வலிக்கும்னு தெரியுமா? ஏதாவது பை மிஸ்டேக் நடந்திருக்கும், விடு, திரும்ப ரிப்பீட் ஆகாது. இல்லடா, உனக்கு பாலாவை பத்தி தெரியாது. நான் எதையும் மறைக்காம சிந்துவை பத்தி அவகிட்ட சொல்லிடலான்னு நினைக்கிறேன்டா. டேய், அப்படி எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. மகனை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு குழி தோண்டி நீயே படுத்துக்க வேண்டியதுதான். அவ டைரியில எழுதிருக்காடா, அவகிட்ட எதையும் மறைக்காம எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு இருக்கு. ஒருவேளை என்ன தவிர வேற யாராச்சும் அவகிட்ட சொல்லிட்டாங்கன்னா. உனக்கு புரியலடா, உனக்கு டெமோ காட்டுறேன் பாரு. லேப்டாப்பா? அப்படின்னா அதான் மச்சான், ஹார்ட் பீட்டு. அம்மாடி புஷ்பா, என்ன என்ன பண்ணிட்டு இருக்க தங்கம்? நமக்காக தான் கொட்டிக்கிறதுக்கு சமைச்சிட்டு இருக்கேன். நீ எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுற? அந்த வேலையெல்லாம் நிப்பாட்டிடு ஃபர்ஸ்ட். ஏன் நீ வந்து சமைக்கிறியா? அது வந்து செல்லம், நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஜாலியா தாரா கிச்சன் போலாமா? தாரா கிச்சனா? அங்க கிடைக்கிற பிஸ்பில்லா பாத்துக்காக தானே? என்னம்மா சொல்ற நீ? ஞாபகம் இல்லையா? 8th ஜூன் 2020 நீ உன் எக்ஸ் தாராக்கு அங்க கொடுத்த சூடான பிஸ்பில்லா பாத்த உஃபு உஃப்னு ஊதி ஊட்டி விட்டியே, மறந்துட்டியா? இப்ப அது ஞாபகம் வந்து தானே தாரா கிச்சனுக்கு போலான்ற? சேச்சே, என்ன தங்கம் இப்படி எல்லாம் பேசுற நீ? அவளெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன். நீ மட்டும் தான் என் லைஃபோட லப்பு டப்பு. ஓ, நீ ரேண்டமா சொன்ன உடனே நம்புறதுக்கு நான் ஒன்னும் எக்ஸ் மாதிரி ஃப்ளவர் இல்ல. ஏய், அப்படி இல்ல புஷ்பா. அப்படி உனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நீயும் உன்னோட எக்ஸும் சேர்ந்து போங்க. மறுபடியும் ஆர்டர் பண்ணி உஃபு உஃப்னு ஊதிக்கிட்டே ஊட்டுங்க. நான் வரல. புஷ்பா புஷ்பா புஷ்பா, இவ சரியான பொம்பளை புஷ்பராஜ்ரா. ஏய், டேய் விஸ்வா, என்னடா ஷாக் ஆயிட்டியா? டேய், ஜாலியா வெளியே போய் சாப்பிடலான்னு சொன்னதுக்கே டேட் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காங்க. இப்ப நான் அதானே சொன்னேன். நீ மட்டும் எக்ஸ் விஷயத்தெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோ, ஆட்டம் பாமா அக்கல்ல வச்சுன்னு சுத்துற மாதிரி எப்ப வெடிக்கும்னு தெரியாது. ஆனா வெடிக்கும் போது டமால். ஏம்மா, எனக்கு இந்த தலைவலியே வேணாண்டா. நான் சைலண்டாவே இருந்துக்கிறேன். ஜஸ்ட் ட்ரையல் மேட்சுக்கே இப்படி ஆயிட்ட, மெயின் மேட்சுக்குலாம் என்னடா அவனி? ஆனா எனக்கு அந்த சைக்கோ மேல தானே டவுட்டா இருக்கு. ஒருவேளை பாலாவை பார்த்து எல்லாத்தையும் உழைட்டானா? எப்படிரா? எப்படி? அவ வீட்ல இருப்பா, இவன் ஆபீஸ்ல இருப்பான், எப்படி சந்திக்க முடியும்? ஹவு? அதுவும் கரெக்ட் தான். அப்போ ஒரு வேலை பண்ணலாம், நம்ம ஆளுங்க எல்லார்கிட்டையும் சொல்லிடலாம் பாலாவை பார்த்தா சிந்துவை பத்தி எதுவும் சொல்ல வேண்டான்னு. இப்போதான் லைனுக்கு வந்திருக்க. சரி வா, போய் வேலையை பார்ப்போம். மேனேஜர் வந்தா மேஞ்சிருவான் நம்மள. ஏய், உன் எக்ஸ் கீர்த்தி தானே? இவங்க தாரான்னு சொல்றாங்க. கீர்த்தி எக்ஸ் மச்சான், தாரா டபுள் எக்ஸ். அப்ப சந்தியா? சந்தியா வந்து ட்ரிபிள் எக்ஸ். தப்பே இல்லடா, உன் ஃபயருக்கு புஷ்பராஜ் தான் கரெக்ட். நிதி, பா, என்னடி நடுராத்துல ஃபோன் பண்ணிருக்க? நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன்டி. அப்படியா? அவ்வளவு சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? என் ஆளு என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறான்டி. ரொம்ப கேரிங்கா, ரொம்ப லவ்விங்கா, கியூட்டா இருக்கான்டி. மொத்தம் கொடுக்கணும் போல இருக்குடி. எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாவம், உன்னை பாத்துக்க உன் புருஷன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. சீக்கிரமா 2 பேரும் சேர்ந்து கப்பல் கோல் ரீல் பண்ணுங்க, வைரல் ஆயிடுவீங்க. அப்படி சொல்லாத, எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னும் சில பாயிண்ட்ஸ் தாண்டி என் செக் லிஸ்ட்ல பாக்கி இருக்கிறது. அதுவும் டிக் ஆயிடுச்சுன்னா நான் ஃபுல்லா மூழ்கி போயிடுவேன். Just waiting for that moment eagerly. சீக்கிரமாவே சுபத்ரா பிராப்தி ரஸ்து. Happy for you baby.
நிதி, அம்மா கால் பண்றாங்க. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். சரி, எனக்கும் ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆகுது. பாய். ஓகே பாய். என்னம்மா, இவ்வளவு நாள் கழிச்சுதான் உன்னோட பொண்ணு ஞாபகம் உனக்கு வருதா? ஏண்டி அப்படி பேசிட்டு இருக்க? நீ ஞாபகம் வராத நிமிஷமே இல்ல. என்ன பத்தி விடு. உங்க அப்பா நீ வீட்ல இருக்கன்னு நினைச்சு வீட்டுக்கு வந்த உடனே சுந்தரி சுந்தரின்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு பாவம். சரி சரி, எப்பவும் உன் விஷயம் தானா? அங்க மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? அங்க எல்லாமே செட் ஆயிடுச்சா? இங்க எல்லாமே செட் ஆயிடுச்சுமா. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கடவுளே. அது சரி, அப்பா சர்ஜரிக்கு டேட் கொடுத்தாங்களா? கொடுத்துட்டாங்கடி. ஆபரேஷனுக்கு செலவாகிற எஸ்டிமேஷன் கூட கொடுத்துட்டாங்க. அதுதான் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப இருக்கிற வீட்டை வித்தா சர்ஜரிக்கு சரியா இருக்கும். வீட்டை வித்துட்டா நீங்க எங்கம்மா இருப்பீங்க? அதுல என்ன இருக்கு? வாடகை வீடு புதுசா என்ன நமக்கு? கடவுள் புண்ணியத்துல அப்பாவோட சர்ஜரி எந்த கடனும் இல்லாம முடிஞ்சதுன்னா சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியும். மத்ததெல்லாம் சித்து பாத்துப்பா. பாலா, லைன்ல தான் இருக்கியா? பாருமா, இத பத்தி எல்லாம் நீ எதுவும் யோசிக்காத. இதெல்லாம் நானும் உங்க அப்பாவும் பாத்துக்கிறோம். நீ சந்தோஷமா இருத்தங்கோ. சரிம்மா. சரியா? நான் வச்சிருவா. பாய். பாய். அது எவ்வளவு ஆசையா கட்டின வீடுமா. போனா போகட்டுமா. என்னால ஏதாவது செய்ய முடிஞ்சா நல்லா இருந்திருக்கும். போர் அடிக்குது. விஸ்வாக்கு கால் பண்ணலாமா? வேலையில இருந்தான்னா ஒரு தடவை மெசேஜ் பண்ணி பார்க்கலாம். ஹாய் விஸ்வா, பிஸியா? பாவம் பிஸியா இருக்கான் போல இருக்கு, பார்க்கல. ஹே, நான் எப்படா பண்ணுவேன் ரெடியா இருக்க போல இருக்கு. சொல்லு பாலா. பிஸியா இருக்கியா? லைட்டா பிஸி தான். விடு, என்னாச்சுன்னு சொல்லு. பிஸியா இருந்தேன்னா பரவாயில்ல, முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்ணு. இங்க எப்பவும் வேலை இருக்கிறது தான். என்ன விஷயம்னு சொல்லு. ஒன்னும் இல்ல, வீட்ல தனியா இருக்கேனா, போர் அடிக்குது. போனஸா பசியும் எடுக்குது. ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு விஸ்வா. ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? இல்ல பரவாயில்ல, நானு மேகி சாப்பிட்டுக்கிறேன். சரி, பை. ஆர்டர் பண்றேனா? ஆர்டர் எனக்கு பண்ண தெரியாதா? அட, சாப்பிடணும்னு தோணுதுன்னா சேர்ந்து சாப்பிடணும்னு தோணுதுன்னா லூசு. எல்லாம் பிகினர் மிஸ்டேக்ஸ் தான். என்ன பாய் கூட சொல்லாம கட் பண்ணிட்டா? இருந்தாலும் உன் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணி ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணுதுன்னு சொன்னா ஆர்டர் பண்ணட்டுமா நான் கேட்பேன். சை, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லடா. சொல்லு விஸ்வா. பாலா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவேன். வரும்போது ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வரட்டுமா? உனக்கு என்ன ஒன்று சொல்ல வாங்கிட்டு வரேன். விஸ்வா, ஷவர்மா வேணுமா இல்ல பிரியாணியா? எனக்கு பானிபூரி சாப்பிடணும் போல இருக்கு விஸ்வா. பானிபூரியா? சரி, நீ வீட்டுக்கு வந்துரு, 2 பேரும் சேர்ந்து வெளியே போலாம். சரி, பை. ஓகே. எடா தம்பி, பேக்கெல்லாம் பேக் பண்ற? டைம் 4:30 தான் ஆகுது. பாலா பானிபூரி சாப்பிடணும்னு சொன்னாடா, அதான் கூட்டு போலான் இருக்கேன். ஓஹோ, பானி அமோகம், பூரியும் அமோகம், மொத்தத்துல மகா அமோகம். புது மாப்பிள்ளைங்களாம் இப்படி தான்டா, எங்களை கண்டுக்க மாட்டீங்க. டேய், எங்களை பார்த்து போறாம போடாம நீ உன் பொண்டாட்டி கூட்டு போக வேண்டியதாடா தாரா கிச்சனுக்கே. டேய், அந்த சைக்கோ சுரேஷ் கேட்டா பானிபூரி சாப்பிட போயிருக்கீங்கன்னு சொல்லவா? டேய், லூஸ் மோஷன் என்ன சொல்றா? அந்த பானிபூரியை தின்னதுக்கு அப்புறம் உனக்கு இதான் நடக்க போகுது. போடா. ரொம்ப அழட்டிக்கிறானு.
அண்ணா கொஞ்சம் ஆனியன் போடுங்க. என்ன எதுக்காக சிரிக்கிற? ம், ம். என்னன்னு சொல்லு. அந்த பானி அமோகம், இந்த பூரியும் அமோகம், அவன் கை இன்னும் அமோகம். அதை நினைச்சு தான் சிரிச்சேன். டேஸ்ட் கூட நல்லா இருக்கும் தான். டேஸ்ட் பண்ணி பாரு. வேண்டாம் வேண்டாம், நீயே சாப்பிடு. ஏன் ஓசிடியா? ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். நல்ல டேஸ்ட மிஸ் பண்ணிட்டு இருக்க. உன்னோட இஷ்டம். ஏய், பானி புறா கீழே கூட்டுது பாரு. நீயே ஊட்டி விடு. அது சரி, உனக்கு லைஃப்ல கோல்ஸ்னு எதுவும் இல்லையா? அதாவது வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். பர்டிகுலரா இதுதான்னு எதுவும் இல்ல. ஆனா சின்ன வயசுல கிளாஸ்ல டீச்சர் கேட்டப்போ ஐஏஎஸ் ஆகணும்னு நான் சொல்லுவேன். ஐபிஎஸ். ஆ? என்ன கேட்டா நான் ஐபிஎஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப பாரு, ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். லைஃப் அப்படிதான் விஸ்வா. நினைச்சது நடக்கலன்னா நடக்கிறத அக்செப்ட் பண்ணி லைஃபை என்ஜாய் பண்றது தான். சம்டைம்ஸ் அது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் தெரியுமா? அது எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்க. தட்ஸ் ட்ரூ. ஆனா எனக்கு பர்டிகுலரா ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. என் லைஃப்ல எனக்கு எல்லாத்தையும் கொடுத்த என்னோட பேரண்ட்ஸ ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் அதை மட்டும் நான் செய்வேன். ப்ரௌட்னா எப்படி? ப்ரௌடுனா இப்ப நீ உங்க பாட்டிய அப்பாவெல்லாம் ஹாப்பியா பாத்துக்கறல்ல, அதாவது அவங்களுக்கு ஒரு வயசானதுக்கு அப்புறம் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ நீ எடுத்துக்கிட்டு அவங்கள சந்தோஷமா பாத்துக்கும் போது எந்த பேரண்ட்ஸா இருந்தாலும் ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஆனா அதெல்லாம் எங்கள மாதிரி பொண்ணுங்க விஷயத்துல பாசிபிளே இல்ல. எல்லா பொண்ணுங்களுமே தான் பிறந்து வளர்ந்த வீட்டுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற வீட்டுக்கு போய் அவங்க ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் புதைச்சிடுவாங்க. அது சரி, உங்க அப்பாவுக்கு சர்ஜரி இருக்குல்ல? இப்போ அந்த சர்ஜரியை நான் இல்ல, அந்த சர்ஜரியை நம்ம நடத்துறோம்னு வச்சுக்கோ. அப்போ உங்க டாடி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி, நீயும் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவல்ல? என் மனசுலயும் அதான் இருக்கு. பட் நோ. ஏன்? ஓ, உங்க அப்பாவுக்கு நான் ஏன் காசு செலவு பண்ணுன்ற ஈகோவா? ஹே, அப்படிலாம் எதுவும் இல்ல. ம் உனக்கு எப்படி சொல்றது? ம் ம், இப்ப எனக்கு பசிச்சதுன்னா நீ சாப்பிட்டா என்னோட பசி தீந்துடுமா? தீராதுல்ல. புரியலையே. அப்பா, கரெக்ட் டைம்க்கு வேர்ட்ஸ் ஞாபகம் வர மாட்டேங்குது. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ என்னோட பேரண்ட்ஸ்க்காக என்னோட சொந்த காசை வச்சு நான் ஏதாவது பண்ணாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு வேலை தேவைப்படுது. இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ம் அது சரி, கேக்க நான் மறந்துட்டேன். நான் வேலை பார்த்து என் வீட்ல இருக்கவங்களுக்கு காசு அனுப்புனா உனக்கு ஓகே தானே? ஓகே இல்ல, எனக்கு டபுள் ஓகே.
இல்ல நான் யாரு உன்னை அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்றதுக்கு? ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். நீ செய்யறதெல்லாம் தடுக்கிறதுக்கு நான் ஒன்றும் நெக் பேண்ட் இல்லை, ஓகேவா? இங்க பாரு, அல்டிமேட்லி என்ன ஆனாலும் சரி உன் விஷயத்துல நீ எடுக்கிறது தான் முடிவு. எதுக்கு permission? நமக்கு கல்யாணமாகி இதோட 1 மாசம் ஆச்சு தெரியுமா? ஒரு மாசமா? எனக்கு என்னமோ இப்பதான் நடந்த மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் பார்த்தேன். டைம் ஃப்ளைஸ் when you're with your loved one. உண்மைதான் இல்ல? ஆமா, உண்மைதான். என்ன இருந்தாலும் பெரியவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். அரேஞ்ச் மேரேஜ் இஸ் ஆர் பெஸ்ட். நமக்கு எப்படிப்பட்டவங்களை கூட்டிட்டு வரணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன் why not love marriages? அரேஞ்ச் மேரேஜை விட லவ் மேரேஜ் தான் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படியெல்லாம் இருக்காது. ஏன் இருக்காது? இருக்காதுன்னு சொல்றேன்ல. அதான் ஏன் இருக்காது சொல்ற? என் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன், லவ் மேரேஜ் அவ்வளவா நல்லா இருக்காது. என்ன? அதாவது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதில் என்ன கிக் இருக்கும்? அதுவே அரேஞ்ச் மேரேஜா இருந்தா 2 பேருக்குமே புதுசு. கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டே போனா அதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கும். அந்த ஃபீலே வேற தெரியுமா? 2 பேருக்கும் ஒரே மாதிரி தாட்ஸ் எல்லாம் இருந்தா ஓகே. இல்லனா அரேஞ்ச் மேரேஜஸ் ஆர் எண்டிங் அப் இன் டிவோர்சஸ். அதுவே லவ் மேரேஜஸா இருந்தா 2 பேருக்கும் 2 பேரை பத்தியும் நல்லா புரிஞ்சிருக்கும். சோ கம்பேட்டபிலிட்டி இருக்கும். சோ எந்த இஷ்யூஸ் வந்தாலும் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிசால்வ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இங்க பாரு, லவ் மேரேஜஸ் ஆர் ஸ்கேரி பாலா. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ட்ரையல்ஸ் பார்க்குற மாதிரி அது. இது என்ன கல்யாணம் நினைச்சியா இல்லை துணி கடையில் துணி வாங்குறது நினைச்சியா? ஜஸ்ட் ஒரு அக்கேஷனுக்கு ட்ரெஸ் வாங்கணும்னாலே நம்ம திரும்ப 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 ட்ரையல் பார்ப்போம். அப்படி இருக்கப்ப லைஃப் லாங் ஒரு பர்சனோட இருக்கணும்னா அந்த ஆளு எப்படி இருப்பாரு, எந்த நேரத்துல எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லவ் ஹெல்ப் பண்ணாதா? சொல்லு. இப்போ கல்யாணத்துக்கு எப்படி டிவோர்ஸ்னு ஒன்று இருக்குமோ, லவ்வுக்கு பிரேக்கப்னு அப்போ ஒன்று இருக்குல்ல? இருக்கும். ஆனா லவ்ல பிரேக்கப் ஆனா 2 இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் தான் அஃபெக்ட் ஆவாங்க. அதே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் டிவோர்ஸ் ஆனா 2 பேரோட ஃபேமிலிஸ் அஃபெக்ட் ஆகும். ஐ திங்க் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் which one is best ன்னு. இல்ல இல்ல, சரி, எனக்கு ஒன்று சொல்ல. நமக்கு கல்யாணம் ஆச்சுல, ஏதாவது ஒரு விஷயத்துல சண்டை வந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ற ப்ராசஸ்ல நமக்கு கல்யாணங்கிற ஃபேக்டர் நமக்கு இருக்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்ம கமிட்மெண்ட்டை ஞாபகப்படுத்தும்ல. சரி, நான் கேக்குறதுக்கு சொல்லு. இப்ப நமக்கு கல்யாணம் ஆகல, லவ்ல தான் இருக்கும். அதே சண்டை இப்ப நடக்குது. அப்ப லவ்ன்ற ஃபேக்டர் நமக்கு ஹெல்ப் பண்ணாதா? கல்யாணம் பண்ணாதா கமிட்மெண்டா? லவ்ல அது இல்லையா? நான் சொல்றது உனக்கு புரியல, விட்டுரு. அதுதான் நானும் சொல்றேன். நான் சொல்றதுதான் உனக்கு புரியல, விட்டுரு. See, I feel arranged marriage is the best thing. No more discussions. நீ என்ன சொன்னாலும் சரி, I feel love marriage is the best in its own way. உன்கிட்ட எவ்வளவு பேசியும் பிரயோஜனம் இல்ல. படு, டைம் ஆகுது பாரு. முதல்ல நீ போய் படு. எவ்வளவு திமிரு! என் கூட பேசுறது வேஸ்ட் டிஸ்கஷனா? அவளுக்கு எவ்வளவு திமிரு! முதல்ல நீ போய் படுங்கறா. இன்னும் தூங்கலையோ?
என்னன்னு தெரியல, எனக்கு தூக்கமே வரல. கொசு ரொம்ப இருக்கு போல இருக்கு. ஆல் அவுட் ஆன் பண்ணு, தூக்கம் வரும். என்ன மேல மேல வர? நீ தானே ஆல் அவுட் ஆன் பண்ண சொன்ன. ஆல் அவுட் அங்கே தான் இருக்கு. ஆ? உன்னை? நம்மளோட first ஃபர்ஸ்ட் சண்டை. சாரி சுந்தரி. சாரி விஸ்வா. ஆனா நம்ம ரெண்டு பேரும் சொன்னதும் கரெக்ட் தான். இன் இட்ஸ் ஓன் வே. ஓ, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி. போத் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அந்த ரெண்டும் சேர்ந்தா வர சவுண்டு ஒண்ணுதான், செய்யற வேலையும் ஒண்ணுதானே. பர்ஃபெக்ட். நாளைக்கு கோவிலுக்கு போகலாம். இட்ஸ் a ஸ்பெஷல் டே. என்ன ஸ்பெஷல்? அதை நாளைக்கு சொல்கிறேன். பார்த்தது போதும், தூங்கு.